ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வில் போடுற கர்வ் வந்து எப்போ போட்டிங்கனாலும் யூ கேன் ரிப்ளிகேட் த சேம் கர்வ். ஸோ அதுக்கு என்ன ரூல்னா, யூ நீட் டு ஃபைண்ட் 3 points டு ஜாயின். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து 2 points வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது வந்து இட் வில் கிரியேட் சம் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால 3 points, ஏதாவது 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூனிஃபார்மாக எப்போவுமே கர்வ் ஒரே மாதிரி வரும். இந்த கேஸில் எனக்கு வந்து ஆர்ம் கர்வ் வரைகிறதுக்கு A, B and C பாயிண்ட்டுக்கு எனக்கு இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டது தான். எப்படி மேட்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? ஸோ இந்த கர்வ் வச்சா A பாயிண்ட்டையும் டச் ஆயிருக்கு, B பாயிண்ட்டையும் டச் ஆயிருக்கு, C பாயிண்ட்டையும் டச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கேயே தான் எப்போ வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இந்த இடத்துல ஐ ஹாவ் 3 points, C, D, E. எனக்கு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போடணும் அப்படின்னா ஆப்வியஸாக இங்கே வச்சிங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டில் போட முடியாது. தெரியுதுங்களா? இப்போ எப்படி வச்சா எனக்கு இந்த கர்வ் இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுதுங்கிறத நீங்கள் தான் வந்து வச்சு பார்த்து ஃபைனல் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வை திருப்பிட்டேன். இப்போ ஐம் ட்ரைங் டு கீப் CDE. இப்போ 3 மேட்ச் ஆகுதுங்களா? C மேட்ச் ஆயிருக்கு, D மேட்ச் ஆயிருக்கு. இப்போ ஐ கேன் ட்ரேஸ் திஸ் கர்வ். வந்துருச்சுங்களா?